ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னன்சி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறாங்க, எதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன செக்கப் அண்ட் வேக்சினேஷன் இருக்கும், என்னோடய ப்ரெக்னன்சி ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ரெக்னென்ட் மாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேவ் அண்ட் முதல்ல ப்ரெக்னன்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதும் நம்முடைய ப்ரெக்னன்சி டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மதர் அண்டு சைல்டு ஹெல்த் கார்டில் பதிவு பண்ணுவாங்க. அடுத்தடுத்து செக்கப், டெஸ்ட்டு, வேக்சினேஷன் எல்லாத்தையும் இதில் அப்டேட் பண்ணுவாங்க. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரெகுலர் செக்கப் ரொம்ப முக்கியம். ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, பிபி, வெயிட்டு, அந்த மாதிரி பேசிக் செக்கப் எல்லாம் டாக்டரும் நர்ஸும் செய்வாங்க. எனக்கு ப்ளட் டெஸ்ட்டில் ப்ளட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க. 9.4 தான் இருந்தது. ப்ரெக்னன்சி டைமில் 2 தடுப்பூசி போடுவாங்க. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்குள்ளே ஒரு தடுப்பூசி போடுவாங்க. அது எதுக்குன்னா டெட்டனஸ், அப்புறம் டிப்தீரியா, அதுக்காக டிடி வேக்சினேஷன் போடுவாங்க. எந்த டோஸ் எப்போ போடணுங்கிறது டாக்டர் நர்ஸும் சொல்லுவாங்க. அந்த ஷெட்யூல் பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்களும் கன்சீவாக இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னன்சி ஜேர்னியில் நான் தெரிஞ்சுக்கிற ஒவ்வொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேவ் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.